தாராபுரத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து திமுக கட்சியினர் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா சிலை முன்பு மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து தாராபுரத்தில் திமுகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசை கண்டித்தும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் கழக செயலாளர் முருகானந்தம் தலைமையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஈலா பத்மநாபன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் செல்வராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற உறுப்பினர் மற்றும் ஊராட்சி நகர உறுப்பினர்கள், மடத்துக்குளம், தாராபுரம் உள்ள அனைத்து கூட்டணி கட்சியின் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மாவட்ட கழக செயலாளர் ஈலா பத்மநாபன், மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. ஜிஎஸ்டி வரி மூலமாக அதிக நிதி பெறும் மத்திய அரசு தமிழகத்திற்கு உரிய நிதி ஒதுக்க மறுத்து வருவதாகவும், மதுரையில் அமையும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த வருடம் நிதி ஒதுக்கவில்லை, தமிழகத்திற்கு புதிய ரயில் திட்டங்களை எதையும் அறிவிக்கவில்லை எனவும், மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என குற்றம் சாட்டி மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை சேர்ந்த நிதி அமைச்சர் தமிழகத்தை பற்றி பேசாத வருடத்திற்கு உரியது என்றும் தெரிவித்தார். 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக சாய் கிருபாகரன். இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்கு எதிரான ஆர்ப்பாட்டம். ஏமாற்றாதே ஏமாற்றாதே, கேடு கேடு, பாஜக நாட்டுக்கே கேடு, பழிவாங்காதே பழிவாங்காதே, தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்காதே.